திமுகவோட செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஓபிஎஸ் கார் வர்றதை பார்த்து தன்னோட காரை ஓரங்கட்டி வழிவிட்டிருக்காரு. தான் ஒரு கட்சி தலைவராக அமைச்சர் அந்தஸ்துல இருந்தாலும் முதல்வர் அப்படிங்கிற முறையில ஓபிஎஸோட காருக்காக தன்னோட காரை ஒதுக்கி வழிவிட்ட ஸ்டாலினோட செயல்பாடு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல்ல சற்று வித்தியாசமானவர், ஜனநாயக சிந்தனை உடையவர், கௌரவம் பார்க்காமல் செயல்படும் ஒரு மனிதர். திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளோட கௌரவ போராட்டத்துல சாதாரண தலைவர்களே பந்தா செஞ்ச போது பந்தா இல்லாம பலமுறை நடந்துகிட்டவர் ஸ்டாலின். சுனாமி நிதி வசூலிக்கப்பட்ட போது அதை கௌரவம் பார்க்காம முதல்வர் ஜெயலலிதா கிட்ட நேர்ல கொண்டு போய் கொடுத்தாரு. 2016 சட்டமன்ற அமைச்சர்கள் பதவி ஏற்பின் போது கூட வேணும்னே சிலர் அவமானப்படுத்துவதாக எண்ணி 4வது வரிசையில ஸ்டாலினை உட்கார வச்ச போதும் எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு போனாரு. இதை பார்த்து முதல்வர் ஜெயலலிதாவே வருத்தம் தெரிவிச்சு இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக தெரிவிச்ச சம்பவமும் நடந்தது உண்டு. சட்டமன்ற தேர்தல் அப்போ பத்திரிகையாளர்களை அழைச்சி பேசி திமுக தேர்தல் அறிக்கையை ஜனநாயக பூர்வமாக கொண்டு வர அவர் பாடுபட்டார். முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட போது உடனடியாக பார்த்து அவர் உடல்நலம் பெறணும் அப்படின்னு தெரிவிச்சவர். தொடர்ச்சியாக முதல்வர் எதிர்க்கட்சி அப்படிங்கிற அலுவல் சார்ந்த உறவுகளை பராமரிக்கிறதுல கௌரவம் பார்க்காம செயல்படுறவர் ஸ்டாலின். அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜனவரி 27 இன்னைக்கு காலையில சட்டமன்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மு.க. ஸ்டாலின் தன்னோட இல்லத்திலிருந்து புறப்பட்டு கார்ல வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஸ்டாலினோட கார் அணிவகுப்புக்கு பின்னால முதல்வர் ஓபிஎஸோட கார் வந்திருக்கு. இதை பார்த்த ஸ்டாலின் முதல்வர் கார் போகும்போது நாம் முன்னால போகக்கூடாது, அவர் கார் போகட்டும் அப்படின்னு ஓரம் ஒதுங்கி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட கார் மற்றும் உடன் வந்த எம்எல்ஏக்கள் எல்லோருடைய காரையும் ஓரங்கட்ட சொல்லியிருக்காரு. அவர் கார் ஓரங்கட்டப்பட்டவுடன் வேகமாக வந்த முதல்வர் ஓபிஎஸ்ஸின் கான்வாய் அவர்களை கடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாலினோட கார் போயிருக்கு. ஸ்டாலினுக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு உண்டு, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில அமைச்சர் அந்தஸ்தும் உண்டு. ஆகையால அவரோட காருக்கும் உரிய அரசு மரியாதை உண்டு. அவரோட கார் முன்னால் சென்றால் எந்த போலீசாரும் தடை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தன்னோட காரை ஓரங்கட்டினது பலராலும் பாராட்டப்படுகிற விஷயமாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டு மனைவியிடம் இனிமேல் நாம் வாழ்ந்து விடலாம் என்று உத்தரவாதம் தந்துவிட முடியாது. அவனுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்ள வாய்ப்பை தராத சமூகத்தின் தவறு. தமிழ் சமூகம் தள்ளப்பட்டு விட்டதே என்ற வலிதான் என் நெஞ்சில் மேலோங்கி இருக்கிறது. அந்த கொம்புக்காக அஞ்சி ஒதுங்குகிறவனை அடுத்த பிறவியிலும் எங்கள் தமிழச்சி மனம் புரிய மாட்டாள். இந்த 120 மாடுகளையும் மாடு மேய்க்கிறவன் வராத போது நான் ஓட்டி மேய்த்திருக்கிறேன். நாங்கள் இப்போது பைப்பால் வாங்கி கைப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். சிறு தானியங்களை எத்தனை ஆண்டுகள் புறக்கணித்திருந்தீர்கள். இப்போதுதானே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்களெல்லாம் அறிவாளிகள், உங்களை பார்த்துத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். புற்றுநோயை தடுப்பதில் நார்ச்சத்துக்கு நிறைய பங்கு இருக்கிறது என்று விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது. அந்த நார்ச்சத்தை இழந்தது யார்? An apple a day keeps a doctor away என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. யாராவது இளநீருக்குள் பள்ளி கிடந்தது என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு தாவரங்கள் தாங்கள் நோயுற்றவை என்பதை தமிழர்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். நான் போராட்டத்தை தூண்டுகிறேன் என்று அருள் கூர்ந்து யாரும் கருதிவிட வேண்டாம்.